அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் ரிஷப ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பிறக்க போகிற இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்குமா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஜூன் மாதம் அமைய பெறுகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆன்மீக விஷயங்கள்லையும் தந்தை விஷயங்கள்லையும் எதிரிகள் கையாளுவதில் விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குங்க. ரியல் எஸ்டேட் மற்றும் பரம்பரை சொத்து தொடர்பான விஷயங்கள் ஓரளவிற்கு சாதகமான பலனை தரும். ஆவணங்கள் மற்றும் வாகனங்கள் தொடர்பான அசௌகரியங்களும் இந்த மாதத்தின் ஆரம்ப கட்டத்தில் உணரப்படலாம். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய தந்தை, பெரியவர்கள் மற்றும் வழிகாட்டிகள் மீது கோபத்தையும் அதீத நம்பிக்கையையும் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. அதனால் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க வேண்டியது அவசியமாகிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவர்களினுடைய வாழ்க்கையில் சில வழிகாட்டுதல்கள் தேவைப்படக்கூடிய ஒரு காலமாகவோ அமைய பெறலாம். அந்த மாதிரியான நேரத்தில் உங்களுடைய வீட்டின் பெரியவர்களை நீங்கள் அணுகுவது, அப்படி இல்லைன்னா நல்ல அனுபவசாலிகளை நீங்கள் அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை உள்பட நீண்ட தூர பயணங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்குது. தகுந்த வழிகாட்டுதல் காரணமாக உங்களுடைய குழந்தைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் சில தவறுகளை நீங்கள் திருத்திக்க முடியும். பதற்றம் மற்றும் மன அழுத்தத்தில் இருந்து சிறந்த நிவாரணத்தை நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் தகவல் தொடர்பு மற்றும் ஆவணங்கள் காரணமாக எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி திடீரென்று ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் கவனமாக வாகனத்தை ஓட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதத்தில் உறவு விஷயங்களில் கடினமான காலகட்டத்தை நீங்கள் உணர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட தான் செய்யும். அவை சவால்களை உருவாக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ரிஷப ராசிக்காரர்களில் சிலருக்கு உறவுல விரிசல் மற்றும் பிரிவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு இந்த மாதத்தில் நிதி விஷயங்களில் சிக்கல்கள் உருவாகலாம். திருமண வாழ்க்கையிலையும் ஏமாற்றங்கள் மற்றும் பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காதலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மன அழுத்தத்தை சந்திக்கவும் நேரிடலாம். சில சந்தர்ப்பங்களில் உங்களுடைய துணை எதிரிகளுடன் கைகோர்த்து உங்களுக்கு சிக்கலையும் உருவாக்கலாம். வாழ்க்கை துணை மூலமாக சில தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படதா செய்யும். இந்த மாதத்தின் பிற்பாதியில் உறவின் நிலை சீராகும் அப்படின்னு கூட சொல்லலாம். தந்தையினருக்கு, அதாவது தந்தை தாய் வழி உறவுகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சில தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். அவர்கள் மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். தம்பதியினரை பொறுத்த வரைக்கும் மத மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளில் நாட்டம் அதிகரித்து காணப்படும். இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் இருவருமே ஒரே மாதிரியான ஆர்வத்தை காட்டுவீங்க. அதே மாதிரி இந்த மாதத்தின் 3வது மற்றும் 4வது வாரங்களில் சிறந்த இணக்கத்தன்மை உணரப்படும். தம்பதியரிடையே தாம்பத்திய சுகம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த மாதத்தின் முதல் பாதியில் மனைவியுடன் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி தங்கள் மனைவி மற்றும் அன்புக்குரியவர்களுடன் நீண்ட தூர சுற்றுலா செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. ஆரம்ப கட்டத்தில் மறைமுக ஆதாரங்கள் மூலமாகவும் மாத இறுதியில் அதிர்ஷ்டம் மூலமாகவும் நிதி வரவுகளுடன் கலவையான பலன்களை உணர்வீங்க. இருந்தாலும் நீங்கள் எதிர்பாராத செலவுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். இது பணத்தை சேமிக்கிறதுல கொஞ்சம் சிரமத்தை உருவாக்கலாம். வாகன செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்தின் 2வது பாதியில் அதிர்ஷ்டத்தால நீங்க திடீர் வருமானத்தை பெறுவீங்க. பங்கு சந்தையில முதலீடு மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் மூலமா லாபம் மற்றும் ஆதாயங்களை பெறுவதற்கு இது ஒரு மிதமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். முதலீடுகள் தொடர்பான விஷயங்கள்ல நன்மைகளை பெறுவீங்க மற்றும் ரியல் எஸ்டேட் மதிப்பீட்டின் காரணமா ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கடன் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். வழக்கு சார்ந்த செலவுகள் தொடரதா செய்யும். எதிர்பாராத பண வரவுகள் அதிகரிக்கலாம். குழந்தைகள் உடல்நலம் மற்றும் தந்தையின் காரணமாக செலவுகளும் ஏற்படலாம்.
அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வாகனங்கள், வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் விஷயங்களுக்காகவும், தொலைதூர பயணம் மற்றும் ஆன்மீக நோக்கங்களுக்காகவும் செலவழிக்க நேரிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். ரிஷப ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய பதவி மற்றும் பணியிடங்களை மாற்றுவதில் ஆர்வம் கொண்டிருப்பீங்க. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. நீங்கள் கடினமாக உழைத்து உங்களுக்கு வழங்கப்பட்ட காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. இருந்தாலும் கடந்த காலத்தின் கடின உழைப்பு அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். சக பெண்களால் வேலை செய்யக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கூடுதலான பொறுப்புகள் மற்றும் தொழில அங்கீகாரத்தை பெறுவீங்க. நல்ல தலைமைத்துவ திறன்கள் மூலமா நிறுவனத்திற்கு திட்டங்களை வகுத்தளிப்பது, அதன் மூலமா இலக்குகளை நிறைவேற்ற நீங்க பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா உதவி செய்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய பட்சத்தில் ஆவணங்களை தவறாக கையாளுறது மற்றும் முறையற்ற தகவல் தொடர்பு ஆகியவை காரணமா தொடர்ந்து பிரச்சனைகள் எழலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. ரிஷப ராசிக்காரர்கள்ல சிலர் பணி நிமித்தமா இடம் மாற வேண்டி வரலாம். வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதத்துல வேலை கிடைக்க பெறும். வழிகாட்டியின் குருவின் உதவியை பெறுவது அப்படிங்கிறது தொழில சிறந்து விளங்க உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ரிஷப ராசிக்காரர்கள் மற்ற பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் மிதமான ஆதரவுடன் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். பெண் ஊழியர்கள் மற்றும் கூட்டாளர்களிடமிருந்து கலவையான முடிவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதன் மூலமாக நன்மைகளும் இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் பணவரவு ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். போட்டியாளர்கள் மீதான வெற்றியும் உங்களுக்கு இருக்கலாம். மாதத்தினுடைய 2ஆம் பாதியில் சிறப்பான பலன்கள் எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கூட்டாண்மை மூலமாக பல ஆதாயங்களை பெற முடியும். உங்களில் சிலர் தொழிலில் நல்ல தலைமையை வெளிப்படுத்துவீங்க. தகவல் தொடர்பு அம்சங்களில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. இந்த மாதத்தின் முதல் பாதியில் கூட்டாளிகள் சாதகமாக இல்லாமலும் போக வாய்ப்புகள் இருக்கு. ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்கள் காலகட்டத்தில், அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது சிக்கல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தின் முதல் வாரத்தில் பார்க்கும் பொழுது தொடர்ந்து உங்களுக்கு தொந்தரவு செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. உங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய வியாபாரம் இந்த மாதம் முழுவதும் அனுகூலமான காலகட்டத்தை சந்திக்குங்க. விரும்பிய வருவாய் மற்றும் லாபத்தை அடைய ஒரு புதிய உத்தியை நீங்கள் கையாள்வீங்க. நிதி வசதி மற்றும் புதிய யுத்திகளை செயல்படுத்துறதுல நிபுணத்துவம் பெற்றவராகவும் நீங்கள் விளங்குவீங்க. கடன் சுமை பெரிய அளவில் குறைய வாய்ப்புகள் இருக்கு. புதிய வாடிக்கையாளர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. வருமானமும் அவ்வப்போது பெருக ஆரம்பிக்கும். புதிய யோசனைகள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஜூன் மாதத்தில் வியாபாரம் விரிவடைய ஆரம்பிச்சிடும். வழிகாட்டிகள் மற்றும் நிபுணர்களினுடைய வழிகாட்டுதல் அப்படி இல்லைன்னா ஆலோசனைகள் படி பார்க்கும் பொழுது ஒரு நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வணிகத்தின் ஒட்டுமொத்த வருவாய் அப்படி இல்லைன்னா வருமானம் நியாயமான அளவில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சுற்றுலா, தளவாடங்கள் போன்ற துறைகளில் செயல்படக்கூடிய தொழில்கள் நல்ல வருமானத்தை பெறக்கூடக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில்கள் நல்ல லாபத்தையும் முதலீடுகளின் மதிப்பையும் தரக்கூடும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் எதிரிகளால் பிரச்சனைகள் வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. கடந்த காலத்தில் நீங்கள் பொறுமையை மேற்கொண்ட முயற்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரத்தில் ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் ஆரோக்கியம் சீராக இருக்க பெறும். நீங்கள் பழைய உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவீங்க. உடல்நலத்தில் முந்தைய பின்னடைவுகளில் இருந்து மீண்டு வருவீங்க. ஹார்மோன்கள் மற்றும் தோல் தொடர்பான சில சிறிய பிரச்சனைகள் சாத்தியமாகும். சிலருக்கு சிறு காயங்கள், விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தூக்கம் தொடர்ந்து பாதிக்கப்படலாம். தந்தையின் உடல்நிலையில் சிறு பின்னடைவுகளுக்கு பிறகு முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கல்வி விஷயங்களை சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. கற்றல் கல்வியில் இருந்து வந்த கடினமான காலம் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் முடிவுக்கு வந்துடும். போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவாங்க. தடைகள் இருந்தாலும் மனதில் நம்பிக்கை வளரும். கல்வியில் இருக்கக்கூடிய கடினமான கருத்துக்களை புரிந்து கொள்வதில் புத்திசாலித்தனம் வெளிப்படும். வெளிநாட்டில் படிக்க விரும்புபவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். சிறிய
சிறிய உடல்நல பிரச்சனைகள் மற்றும் காயங்கள் கற்றல் செயல்பாட்டில் சில தடைகளை உருவாக்கலாம். இருப்பினும் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. ஆசிரியருடைய வழிகாட்டிகள் மற்றும் குருக்களுடன் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வந்துடும். குருக்கள் மற்றும் வழிகாட்டிகளினுடைய ஆதரவையும் உதவியையும் மாணவர்கள் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இந்த காலத்தில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கான பரிகாரம்: நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா புதன் பூஜையை செய்து வழிபடுங்க. ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னா சுக்கிரன் பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் மேன்மை பெறணும் அப்படின்னா புதன் பூஜை செய்யலாம். அதே மாதிரி உங்களுடைய நிதிநிலை மேம்படணும் அப்படின்னா சுக்கிரன் பூஜையை செய்து வருவது மிக மிக நல்லது.